சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி காயரம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் பிளாட்டை பார்க்க போகிறோம். 40 அடி ரோட் மேலே இருக்கக்கூடிய இந்த ரீசேல் லேண்டை தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே புட்டு வைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஏஜேஎம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரீசேல் லேண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே புட்டு வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ரீசேல் லேண்ட் இருக்கக்கூடிய இந்த 40 அடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மண்டோடாக இருந்துச்சு, வீடுகள்லாம் கிடையாது. இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் ஆகிடுச்சு இந்த ரோடு. அதுவும் இல்லாமல் 40 அடி ரோடு அப்படின்னும் போது உங்களுக்கு போயிட்டு வர ஈஸியாக இருக்கும். இந்த ரோட்லேயே இந்த பிளாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலார் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. வாங்க லேண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபென்சிங் போட்டிருக்காங்க இல்லைங்க. இந்த ரீசேல் லேண்டு தான் சேல்ஸ்க்கு இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 67 அடி ஃப்ரண்டேஜுங்க. 67க்கு 60 அடி சைஸில் இந்த லேண்ட் இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 60 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 47 அடி ஃப்ரண்டேஜில் 60 அடி லென்த்தோட உங்களுக்கு லேண்ட் அவைலபிள் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2820 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சப்டிவிஷனும் அவைலபிள் இருக்குது. இப்போ ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 47 அடி இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் 23க்கு 60 எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் 1380 ஸ்கொயர் ஃபீட் வரும். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கூடுவாஞ்சேரி காயரம்பேடில் இருக்குங்க. காயரம்பேடில் இருக்கக்கூடிய பிருந்தாவன் அவென்யூவில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோடில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குற காயரம்பேடு ஜங்ஷனில் இருந்து 950 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது. எனக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் காமிச்சிச்சு, அதனால தான் நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் இப்போ ரோடு பிரியுது இல்லைங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் போகக்கூடிய வழி. இந்த ரோட் காரிடாரில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக இந்த ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 350 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடுங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஹைலைட் இந்த லேண்டு உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு. இங்கேருந்து 5 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் மறைமலை நகர் வேலம்மாள் ஸ்கூலில் நீங்கள் சென்றடைய முடியுங்க. அதாவது கலிவந்தப்பட்டு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குல்லங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக ரீதியாக மறைமலை நகருக்கு கீழே தான் வருது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். பெருமாட்டநல்லூர் வேலம்மாள் ஸ்கூலுக்கும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் சென்றடைய முடியும். எஸ்ஆர்எம் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆகுங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட வேலை பார்க்குற இடம், உங்கள் பசங்க பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் அது மூலியமாக அசஸ் பண்ணிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் அந்த காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து வரும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி லேஅவுட் போட்டுட்ருக்காங்க 100+ ஏக்கர்ஸில். அந்த லேஅவுட்டுக்கெலாம் ரொம்ப முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரீசேல் லேண்ட் அமைஞ்சிருக்கு. 40 அடி ரோட் மேலே இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் ரோட் சின்னதாக போட்டிருக்காங்க. பட் கிஃப்டட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 40 அடி தான். டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டுங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. லேண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலார் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதில் கூட தண்ணி வந்தது, நான் குடிச்சு பார்த்தேன். பாலார் வாட்டர் சொல்லவே தேவையில்லை, பால் மாதிரி இருக்கும் தண்ணி. இதெல்லாம் வந்து நான் விற்கணுன்றதுக்காக சொல்லலைங்க. பாலாறு பேர் அர்த்தமே அதுதான், பால் போன்ற ஆறு, அந்தளவுக்கு சுத்தமான தண்ணி அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தமே. அதனால தான் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் அதுக்கு பாலாறுனே பேர் வச்சுருக்காங்க. இருக்கிறத சொல்கிறேங்க. அந்த பாலாறு கூட்டு குடிநீர் திட்டம் தான் உங்களுக்கு இங்கெல்லாம் தண்ணி வருது. இங்கே மறைமலை நகர், நம்ம இந்த சவுத் சென்னை காரிடார், இங்கே எல்லாமே டிடிசிபி அப்ரூவ் லேண்டுங்க. இந்த லேண்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3300 rupees. ப்ரைஸ் நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ரெடி டு பில்ட் லேண்டுங்க. நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறலாம். ஓகே கைஸ், இந்த ரீசேல் லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீசேல் லேண்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற கிராண்ட் ஏஜேஎம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். மறந்துடாதீங்க, இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட கூடுவாஞ்சேரி இந்த கார்டாரில் ரீசேல் பிளாட் நிறையாவே இருக்குது. அதனால் உங்கள் பட்ஜெட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாட்ஸ் பிக் பண்ணி இவங்க சொல்லுவாங்க. கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.